பைக் தூக்குற மாதிரியா தெரியுது? மூஞ்சி பாரு போட்டேன்னா வீட்டுக்கு வீட்டு பூந்து பைக் தூக்குறவங்கடா நீங்க. கேட்டா பேங்க் எம்ப்ளாயி ஊரே மாத்திரம் பேர். வா வந்து எங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் சிட்டியை சுத்தி பாரு, அப்ப தெரியும் எங்களோட கஷ்டமெல்லாம். டேய் சார்லாம் 10 பேருக்கு வேலை கொடுக்குறவர்றா. உன்ன மாதிரி கையை கட்டி குள்ள கொண்டு போறதா நமக்கு செட் ஆகாது. அக்கா டீ வாடா. இது 5 நிமிஷத்துல வரவனா? சாரி மச்சான். எதுக்கு ஃபோன் பண்ண? மச்சான் கொஞ்சம் தனியா பேசணும்டா. போய் பேசிட்டோடா. அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும்டா. நினைச்சேன்டா இதுக்கு தான் வருவேன். இந்தா. ஏய் மச்சான், 5000 வேணும்டா எனக்கு. டேய் 5000 சைட் டிஷ் கிடைக்கும்டா. ஏய் மாப்ள அவசரமா ஒரு 5000 வேணும்டா எனக்கு. போடா. இதுவே எங்க அப்பாட்ட சொல்லிட்டு சுட்டு வந்தேன். நீ வேற. ஏய் ரவி ஒன்ட்ட தான் புடுறா. டேய் நானே மந்த் எண்ட்ல பெட்ரோல் ஆம் சுத்திட்டு இருக்கேன். ஏய் ஜீவா, வண்டியோட ஆர்சி புக் இருக்கா? இருக்கு. எதுக்கு? சேட்டுகள்ல வச்சா பணம் தருவாங்க. ஒரு 15 டேஸ் திருப்பி கொடுத்துறேன்டா. ஏன்டா இதுக்கலாமா காசு தரானுங்க? தேங்க்ஸ் மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். ஏய் பாய்டா. சரிடா. டேய் பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? ஆர்சிப்புக்கு அவன்கிட்ட கொடுக்குற லூசாடா நீங்க? அவனுக்கு என்ன பிரச்சனையோ? ஆமா அவனுக்கு எப்பதான் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. டேய் சுதா, எப்படி இருக்க கல்யாணம் பொண்ணு? ஃபைன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி மேட்ருக்கு வா. ஒன்றும் இல்லை. பிரியா உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்லையே. என்கிட்ட உன் நம்பர் கேட்டு வாங்கினாலே. பேசல? அவன் நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணி விடு. எதுக்கு ஃபோன் பண்ணா நானே கேட்டுக்கிறேன். அனுப்பலன்னா? அனுப்புறேன். வெய். ஹலோ. கட் பண்ணிட்டான். என்னவா? பிரியா நம்பர் கேட்டான். பிரியா நம்பர். அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்னமோ தெரியல. ஜீவா ஃபோன் பண்றான். உன் நம்பர் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியல. இத பாரு, நாமளே ஃபோன் பண்ணலாம் நினைச்சோம், ஆனா இப்போ அவனே ஃபோன் பண்ணிட்டான். முதல்ல எதுக்கு ஃபோன் பண்ணான்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே, அவன் நம்பர் தெரியாத மாதிரி பேசு. ஹலோ. ஹலோ. ஆமாடா. பிரியா இருக்காங்களா? ஆமா பிரியா தான். எப்படி இருக்கீங்க? நீங்க? எனக்கு வாய்ஸ் தெரியலையா? தெரியல. ஏங்க 2 நாள் கூட மீட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. தெரியல. ஓகே வச்சிருங்க. ஹலோ ஹலோ. ஏய் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டானா? சரி நீயே ஃபோன் பண்ணி பேசு. என்னடி பேசுறது? ஏதாவது பேசு. நீங்க ஜீவாவான்னு கேளு. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் தெரியல சாரின்னு சொல்லு. எப்படா சொல்ற? வரும் பாரேன். ஹலோ. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். பேசுங்க. நீங்க ஜீவா தானே? பரவாயில்லையே, வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களே. சடனா ஃபோன் பண்ணீங்களா, அதான் வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியல. இதான் உங்க நம்பரா? ஏன் சுதா சொல்லலையா? இல்ல காட், சுதா அது வந்து சுதா கிட்ட தான் நம்பர் வாங்கினேன். எங்க வச்சேன்னு தெரியல, டைரியில நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். சரி சரி பரவாயில்ல விடுங்க, பதட்டப்படாதீங்க. ஆமா எதுக்கு நம்பர் வாங்கினீங்க? சும்மா பேசலான்னு. சரி பேசுங்க. என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? எங்க இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட தான். நீங்க? நானும் ஃப்ரெண்டோட தான் இருக்கேன். அப்புறம் அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி தான். நீங்க? நான் தோசை. அப்புறம் 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 ஈவினிங் மீட் பண்ணலாமா? எதுக்கு? சரி வரணும் விட்டுருங்க. இல்ல மீட் பண்ணலாம். எங்க மீட் பண்ணலாம்? அப்புறம் மால் ஓகேவா? ஓகே, அபிராமி மால்ல மீட் பண்ணலாம். ஓகே பை. ஏய் லூசு, இப்போ எதுக்கு மீட் பண்ணலாம் கமிட்மெண்ட் கொடுக்குற? இல்ல திடீர்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. இத பாரு, பசங்களை பார்த்த உடனே நம்பிடக்கூடாது. எக்ஸாம்பிளா தியேட்டர்ல சில பசங்க பொண்ணுங்களை பார்த்த உடனே பந்தா ஒரு கோக்க வாங்கி சீனை போடுவாங்க. ஆனா டிக்கெட்டை பார்த்தா 10 ரூபா டிக்கெட்டா தான் இருக்கும். அதுலயும் ஒரு சில பேர் பயங்கர ரிச்சா ட்ரெஸ் போடுவாங்க, ஆனா மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க. இத மாதிரி ஆக்ட் பண்றவங்களெல்லாம் நம்பவே கூடாது. எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க பாரு, அவங்க தான் கரெக்ட். ஏய் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ லவ் ஃபெயிலியர்னு வேற சொல்லியிருக்கான். அவன் மேலே தப்பு இருக்கலாம்ல, முதல்ல அது என்னன்னு கிளியர் பண்ணிக்கோ, புரியுதா? ஏய் எனக்கு பயமா இருக்குடி, நீயும் கூட வா. உனக்கு பிடிச்சிருந்தா நான் லவ் பண்றேன். ஓகே? பேச்சு மாறக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
எங்க இருக்கீங்க? இங்க தான் இருக்கேன். இங்கயா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. பிரியா பிரியா இங்க. ஓ ஹாய். இது வரேன். இத பாரு, பார்த்த உடனே ஹாய் ஹாய் அதோட நிப்பாட்டிக்கோ. நீ நில்ச்சிட்டே இருக்காத, புரியுதா? ஈ. அழகண்டா. ஹாய் ஹாய். ஹாய். பிரியா, உட்காரு. மை ஃப்ரெண்ட் ஜோதி. ஒண்ணா ஒர்க் பண்றோம். ஹாய். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு பிரியா. சென்னை சில்க்ஸ் 850. 850. வெரி நைஸ். சூப்பரா இருக்கே. சார் ஆல்மண்ட் ஃபிக்ஸ் சண்டே, மோகா மேஜிக் சண்டே, ட்ராபிக்கல் ஃப்ரூட் சண்டே, பட்டர் ஸ்காட்ச் பிளாஸ்ட், சாக்லேட் சண்டே. என்ன சாப்பிட்றீங்க? ஏதாவது சொல்லுங்க. பீர் சொன்னா சாப்பிடுவீங்களா? சாப்பிட்றக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு வெண்ணிலா. எனக்கும். எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி, ரெண்டு இல்ல எனக்கும் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ரா. எனி சேஞ்சஸ்? ரெண்டு ஸ்ட்ராபெரி, ஒரு வெண்ணிலா. ஓகே சார். மெதுவாக கொண்டு வா. ஏங்க சொந்தமாக எதுவுமே டிசைட் பண்ண மாட்டீங்களா நீங்கள்? என்ன சாப்பிட்றதுனே முடிவு பண்ண முடியல. நீங்கள் எப்படி லைஃப் டிசைட் பண்ண போறீங்க? இந்த மாதிரி ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு சரியா இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பீங்களா? நம்ம லைஃப் நாம தாங்க டிசைட் பண்ணணும். என்ன சொல்றாங்க ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? சும்மா கேளுங்க. பொண்ணுங்களை சைட் அடிக்கிற பழக்கம் உண்டா? இது என்ன லூஸ்தனமான கேள்வியா இருக்கு? தியேட்டருக்கு போனோம்னு வைங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க வந்தா அப்படியே ஒரு கோக்கை போட்டு பந்தாவா சைட் அடிப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தானே எடுப்பீங்க? ஐய 10 ரூபா டிக்கெட் தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனோம்னு வைங்க, ஒரு நல்ல சீன் வந்தா கூட வெரி நைஸ் இல்லாம்பாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. 10 ரூபா டிக்கெட்ல சும்மா ரகலையா விசிலடிச்சு பார்க்குற சந்தோஷம் வேற எதுலையுமே வராதுங்க. நாம ஒரு நாள் படுத்துப்போம். நீங்க வசதியான ஃபேமிலியா? மிடில் கிளாஸ் தாங்க. ஆனா Dress பார்த்தா அப்படி தெரியலையே. வீட்டில் இருக்கிற வறுமையை ட்ரெஸ்ல காட்ட முடியுமாங்க? நல்ல ட்ரெஸ் போட்டதாங்க நமக்கே கான்ஃபிடென்ட் வரும். நீங்க எப்போ இப்படி தானே ஜாலியா இருப்பீங்க. எங்க அம்மா திட்டும்போது நான் அப்படி இழிச்சிட்டு இருந்தேன்னா லூசுன்னு நினைப்பாங்க சார். பின்னாடி நின்று இருந்தியா? இல்லை சார். போ எடுத்துக்கங்க. பிரியா சொன்னா உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்னு. என்னடா இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன். ஆமா, லவ் ஃபெயிலியர். என்ன பிரச்சனை? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சா? ஃபேமிலி பிரச்சனை? வேற வேற ஜாதியா? இல்லைங்க. அப்போ என்னதாங்க பிரச்சனை? ஒரு நிமிஷம். சுதா. ஓ எங்க ஃப்ரெண்ட். ஓ ஹலோ, என்னடா? என்ன பண்ற? சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் தோசை சுட்டுட்டு இருக்காரு. தோசை சுட்டு இருக்காரா? அவர்கிட்ட போன கூட. ம். ஹலோ சார். என்ன சார் தோசை சுடுறீங்களாமே? வாழ்த்துக்கள். எதுக்கு சார்? விட்டு கொடுத்து வாழணும்பாங்க, சுட்டு கொடுத்து வாழ்றீங்க போல இருக்கு. நக்கல் அடிக்காதீங்க சார். இங்க கொடுங்க. டேய், என்னடா? என் புருஷனை கிண்டல் பண்றியா? ஏய், நானும் பிரியா ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம். ஓ, அதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயாச்சா? அட, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் லவ் எல்லாம் பண்ணல. பிரியா நம்ம லவ் ஃபெயிலியர் பற்றி கேட்குறா, நீயே சொல்லிடு. பேசுங்க, சும்மா பேசுங்க. ஹாய் சுதா. எப்படி இருக்க? ஃபைன். என்ன அந்த லூஸ் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிச்சா? நீ வேற. அவன் ஏதாவது ஒரு பொண்ணை ஃப்ரெண்டு பிடிக்கணும்னா இப்படிதான் ரொம்ப ஃபீலிங்கா பேசுவான். பையன் கொஞ்சம் வாலு, ஆனா ரொம்ப நல்லவன். ஏய், அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு. எப்படி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். ஓகே. என்னங்க சொல்றா? இதான் லவ் ஃபெயிலியரா? கொன்றுவேன். கொல்லுங்க. இறகை போலே அலைகிறேனே உந்தன் பேச்சை கேட்கையிலே, குழந்தை போலே தவழ்கிறேனே உந்தன் பார்வை தீண்டையிலே,
தொலையாமல் தொலைந்தேனே உன் கைகள் என்னை தொட்டதும் கரையாமல் கருதேனே உன் மூச்சு காற்று பட்டதும் அநியாய காதல் வந்தது அடங்காத ஆசை தந்தது எனக்குள்ளே ஏதோ மின்னல் போலே தொட்டு சென்றதே கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும் வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும் என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும் வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் போதும் கூட வந்து நீ நிற்பதும் கூடு விட்டு நான் செல்வதும் தொடருதே தொடருதே நாடகம் பாதி மட்டுமே சொல்வதும் மீதி நெஞ்சிலே என்பதும் புரியுதே புரியுதே காரணம் நேரங்கள் தீருதே வேகங்கள் கூட